நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி கீழே விழுகிற மாதிரி போயிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. பார்த்து அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு ஐயோ எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு வந்துட்டு ஓடி மேலே வந்துடுறாங்க. கார்த்தி வந்துட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி திணிசாக பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு மேலே வந்ததுமே ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசினா அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் கால் பண்ணுறாங்க. மேடம், நான் ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களோட மொபைலுக்கு அமுச்சு வச்சிருக்கேன் மேடம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படியா, இருங்க நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் தான் பார்க்குறாங்க. அழகழகாக இருக்குது. கார்த்தி நம்ம ரேவதி ஒன்றா இருக்கிறத வந்துட்டு சூப்பராக கேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை வந்துட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க ரேவதி. அதை வந்துட்டு மாடியில் போய்கிட்டு இருந்த சந்திரா வந்துட்டு பார்த்துடுறாங்க. மேலேருந்து கீழே என்னத்தை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா ஃபோட்டோஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் கார்த்தி ரேவதியும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அதுவும் ரசித்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே சந்திராக்கு எரிச்ச வந்துடுது. ஓஹோ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, முன்ன என்னன்னா அம்மா வந்துட்டு கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிட்டாங்க, எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருந்தா, இப்போ பாரு அவன் வலையில இவளும் சேர்ந்து விழுந்துட்டாலாம். அதுதானே அவனை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அவனுக்கு சாதகமாக இவ பண்ணுறப்பயே நினச்சேன் இப்படிதான் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த ரேவதியை நம்பவே கூடாது, நீ என்னோட எதிரி தாண்டி, நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் உண்மையை சொல்லி அக்கா கிட்டே நான் அசிங்கப்படுத்திட்டேல, இரு ஃபோட்டோவை பார்த்து ரசிக்கிறியா, நல்லா உட்காந்து ரசி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் புருஷனோட கல்யாண போட்டோ ஒன்று வரும், அதை பார்த்து நீ என்ன செய்கிறேன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன். டேய் டிரைவர் பையில, நீ இன்னும் என்னென்ன உண்மையை தாண்டா மறைச்சு வைப்ப, எப்படியெல்லாம் கோல்மால் தடை பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க, அதுவும் இந்த உண்மை மட்டும் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நீ யாரோட பேரனாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அக்கா உன்னை உசுரோட விட மாட்டா, இவ்வளோ பெரிய உண்மையை சாதாரணமாக அசால்ட்டாக நீ மறைச்சிக்கிட்டு இருக்கல, அதுவும் இந்த ரேவதியை உன்னை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளிடுவா, உன்னை என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. கீழே வந்துட்டு ரேவதியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஃப்ரேம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஃப்ரேம்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இங்கிட்ட மயிலையும் கார்த்தியும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சகல என்ன பண்ண போகிறீங்க, ஏன்னா கல்யாணம் நிச்சயம் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு, இனி அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஸ்ட்ரெயிட்டாக தாலி கட்டுற லெவலுக்கு போயிடுவாங்க, இனிமேலும் அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்லி எப்படி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க போகிறீங்கன்னு நினச்சாலே எனக்கு தலைலாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா, ஏதாவது ஒன்று பண்ணி அத்தைக்கு இந்த விஷயத்தை தெரிய வைக்கணும், இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும், ஏன்னா துர்காவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் வேறு முடிஞ்சிடுச்சு, இல்லைனா கூட எப்படியாவது வந்துட்டு கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், ஆனால் இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லைனா துர்கா என்ன முடிவு வேணால் எடுப்பா, அவள் வேற அவசரப்பட்டுட்டே இருக்கா, நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுருக்கேன், ரெண்டு பேரும் அவங்க இஷ்டத்துக்கு என்னதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதான்ப்பா எனக்கு வந்துட்டு என்ன பண்ணனே தெரியல, அதுவும் நம்ம சின்னத்தை ஒன்று இருக்கே ஆத்தா, என்னடா பண்ணலாம், எப்படா இலவ கூட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு தெரியுதுப்பா எங்கே பார்த்தாலும், அது ஓ மேலே தான்ப்பா முழு கண்ணாவே இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சந்திராவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சிவனாண்டி கால் பண்ணி என்னங்க எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்ல, அந்த டிரைவர் பையில வெளியில் அனுப்புறதுக்கு சூப்பரான ஒரு டிக்கெட் கிடச்சிருக்கு, அதை விட்டுருவோமா, இந்த சான்ஸை மட்டும் விடாமல் அவனை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு, இனிமேல் அவன் பேரனாக இருந்தா என்ன எதா இருந்தா என்ன அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது, அந்த விஷயத்தை நம்ம நிரூபிக்க முடியலான்னு பரவாயில்ல, இதை வச்சு அவனை வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அது எப்படித்தானோ தெரியல, இந்த ஹீரோ ஹீரோயினியோட அந்த விஷயம் மட்டும் முதல்ல அந்த வில்லன் குரூப்ஸ்க்கே தெரியுது, ஆனால் அந்த வில்லன்களோட கோல்மால்தானம் நம்ம ஹீரோ குரூப்ஸ்க்கு தெரிகிற மாதிரியே கொண்டு வர மாட்டாங்க. அதாவது கடைசி என்ன குடும்ப சிரவணனுது அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு துர்காவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரூமில் உட்காந்து அப்படியே சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பயத்தில் இருக்க. ரேவதி சொல்கிறாங்க எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி, எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் சொல்லு, அம்மா கிட்ட எனக்கு இதை பற்றி பேசவே ரொம்ப பயமாக இருக்குது, நீயும் மாமாவும் வந்துட்டு சரியாயிரும்னு சொல்கிறீங்க, எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிடுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, நீ தைரியமாக எல்லாமே நல்லதாக நடக்கும், அதான் ராஜா இருக்கார்ல கண்டிப்பாக இந்த விஷயத்தை சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.